அழைப்பில் திரு பொன்ராஜ், இப்போ அங்கே பீகாரில் பிரதமர் பேசிய இந்த உரை தான் விவாத பொருள். எப்படி பார்க்குறீங்க? இங்கே திமுகவினருடைய பல அமைச்சர்கள், எம்பிக்கள் அவங்களுடைய வட மாநிலத்தவர் குறித்த கருத்துக்களை எல்லாம் பட்டியல் போட்டாங்க. அப்போ அதை தான் அவர் மீன் பண்ணுறாரு. இங்கே திமுகவினரால் ஒரு துன்புறுத்தல் இருக்குது அப்படிங்கிறத பீகாரில் ஒரு தேர்தல் பரப்புரையில் முன்வைக்கிறாரு. அது அவசியமான ஒன்று தானேன்னு குறிப்பிடுறாங்க பிஜேபியிலேருந்து. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டை, தமிழர்களை இது இப்படி ஒரு குற்றம் சாட்டி பேசுவது முதல் முறை அல்ல. இது இரண்டாம் முறை. அது தேர்தல் பிரச்சாரத்துல பண்ற இரண்டாம் முறை. பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது தமிழர்களை தமிழை உலகத்துக்கு திமுகவினர் பற்றி விமர்சிக்கிறாரு. அது தமிழர்கள் திமுகவினர் தமிழர்கள் இல்லையா? தமிழர் ஏன் தமிழர்கள் எல்லாரும் திமுகவினரா? தமிழர்கள் எல்லாரும் திமுகவினரா? சரி, முதல் சுற்று முடிச்சிரு. ஒரு 5 நிமிஷம் கேட்றோம். அப்புறம் என்ன எல்லாரும் திமுகவினரா? பொன்ராஜ் சார் சொல்லுங்க. ரைட், ஓகே. திமுக கட்சியிலேயே பீகார் மக்கள் வேலை பார்க்கறாங்க. தமிழ்நாட்டுல தான் வேலை பார்க்கறாங்க. திமுக கட்சியில வேலை பார்க்கறாங்க. என்ன ஒரு அர்த்தத்தோட கொஞ்சம் கேள்வி கேளுங்க. திமுக கட்சியில வேலை பார்க்கறாங்க. திமுக மக்கள்கிட்ட வேலை பார்க்கறாங்களா? இல்ல, அவர்கள் தமிழகத்துல வேலை பார்க்கறாங்க. ஒரு பீகார் வாலிபன் துன்புறுத்தப்படுகிறான் என்று பொய் செய்தி பரப்பியவன் பிஜேபியை சேர்ந்த ஒரு நபர் என்று அரெஸ்ட் பண்ணப்பட்டு தண்டிக்கப்பட்டவர். அப்ப இந்த பொய் செய்தியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு பிரதமர் தமிழர்கள் மேல எப்படி குற்றம் சாட்டலாம்? அப்ப ஒரு பிரதமர் பேசும் பொழுது அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு, அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும். அப்ப அந்த ஆதாரத்தின் அடிப்படையில அவங்க விஜயதரன் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து இருக்கக்கூடிய திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரெல்லாம் என்னெல்லாம் வட மாநிலத்தவர் பற்றி எப்போதெல்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க, பானிபூரி அப்படின்லாம் விமர்சிக்கிறாங்க. இதெல்லாம் மென்டல் அகனியை கொடுக்கக்கூடியதா இருக்கும், ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்குன்னு ஸ்ரீராமன் சொல்றாரு. ஸோ திமுக வேலை பார்க்கல, தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடியவருடைய கருத்துக்களால அவங்களுக்கு மன உளைச்சலா இருக்கு, துன்புறுத்தப்படுறாங்கன்னு அந்த கருத்துக்கள் இங்க இருக்கக்கூடிய கருத்துக்களால எத்தனை பீகாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பீகாரிகள் தமிழ்நாட்டை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பீகாரிகள் தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பீகாரிகள் தமிழ்நாட்டிலே வேலை வாய்ப்பிலிருந்து துரத்தப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பீகாரிகள் தமிழ்நாட்டிலிருந்து துரத்தப்பட்டிருக்கிறார்கள், பேசாமல் பேசுவதை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு பிரதமர் சரி, உங்க இணைப்பும் சரி செய்துட்டு வர திரு பொன்ராஜ் சரியா இல்ல, நீங்க அவருக்கு பதில் சொல்ல. அதாவது அவர் நம்ம இந்த டேட்டா நம்ம சொன்னதெல்லாம் அவர் கேட்கலன்னு நினைக்கிறேன். இவ்வளவு மோசமா திமுக அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் பேசினது, வட மாநிலத்தவரை பத்தி பேசுனது, பீகாரிகளை பத்தி பேசுனது, இது எல்லாமே அவர் திரு பொன்ராஜ் சார் கேட்கலன்னு நினைக்கிறேன். அவர் டேட்டாவும் பார்த்திருக்க மாட்டாரு, அவர் அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆகையால அவர் நிச்சயமா அதை திரும்பி பார்க்கும்போது அவருக்கு இன்னொரு அம்சம் ஏத்துக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி அவரும் ஏத்துக்குவாரு. இன்னொரு அம்சம் இன்னைக்கு தமிழிசை அவர்கள் சொல்றாங்க, திமுகல இருக்கக்கூடியவங்கள பாதிக்கு மேல தமிழர்கள் இல்லை அப்படின்னா அதை எப்படி பொருள் கொள்ளணும் தெரியல. அது ஒருவேளை தமிழர்களா இருக்கலாம், பாதி தெலுங்கர்களா இருக்கலாம், பாதி மலையாளிகளா இருக்கலாம். அது என்ன அரசியல்? எல்லா மாநிலத்தவரும் அது பிரிவினை அரசியல் இல்லையா? வேற்றுமை அரசியல் இருக்கலாம். வேற்றுமை அரசியல் இல்லையா? அது இருக்காது. ஏன்னா திமுகவினர் எல்லாரும் தமிழர்கள்னு சொல்ல முடியாது, தமிழர்கள் எல்லாரும் திமுகவினர்னு சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. அது ஏன் எடுத்துட்டு வரணும்? இப்ப திமுக யார் என்னவா இருக்காங்கன்னு பேசும்போது அது பிரிக்கிற மாதிரி ஆயிடலையா? ஒரு டிஃபரன்ஸ் உருவாகலையாங்க? அது டிஃபரன்ஸ் இருக்கிற டிஃபரன்ஸ் சொல்லி காமிக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, அப்ப அதுதான் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கே. அங்கே டிஃபரன்ஸ் பாஜக மாதிரி ஒரு தேசிய கட்சியில இருந்து இந்த கருத்தை முன்வைக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. அது உள்ளேயே இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, அது உள்ளேயே இவ்வளவு பிரிவினை இருக்கு. இருந்துட்டு அவங்க வட மாநிலத்தவரை விமர்சனம் செய்யறாங்க. வட மாநிலத்தவரை விமர்சனம் செய்யாத அமைச்சரே இல்ல. நான் சொன்ன பட்டியல்ல ஒரு 5-6 வட மாநிலத்தவர்கள் அமைதியாக அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. எந்த விதமான பிரச்சனை இல்லாம வேலை பார்க்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு.
எல்லா இடத்துலயும் அவங்க வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்க வேலை பார்க்கறாங்க. அவர்களுக்கு தரப்பட வேண்டிய வேலை வாய்ப்பு கொடுக்கறாங்க. அவங்களுக்கு தங்குமிடம் கொடுக்கறாங்க. அவங்க வராரு ரன்னிங் கமெண்ட்ரியா கொடுத்தா பேசவே முடியல. அவர் சொன்ன உடனே உங்கள்ட்ட தானே வந்தேன் நான். திரும்ப வரேன். அத கேட்கலன்னு நினைக்கிறேன். அவருக்கு கேட்க மாட்டேங்குது. இல்ல அதெல்லாம் நல்லா கேக்குது. கேட்டுதானே அவர் வட மாநிலத்திற்கு சொல்றாரு. வட மாநிலத்தை வருங்க. டிவிஎன் செந்தில்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுனது உங்களுக்கு தெரியுமா? அத சொல்லிட்டீங்க. அதுக்கான விளக்கம் இவங்க சொன்னாங்க. வருத்தம் தெரிவிச்சாங்க. வட மாநிலங்கள்லாம் கோமூத்திர மாநிலங்களாம். அது மாதிரி அமைச்சர் அன்பரசன் சொன்னது வட மாநிலத்தில் பன்றி பெறுவது போல் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவமானமா பேசுறாரு. அதே மாதிரி துரைமுருகன் அவர்கள் சொன்னது மோசமான அருவருப்பான வடமாநிலத்தோ அருவருப்பானவர்கள்ங்கிறாரு. இது மாதிரி சொன்னதெல்லாம் மன உளைச்சலை ஏற்படுத்தாதா? அதெல்லாம் இப்படிதான். அதாவது நீங்க சொல்லிருக்கீங்களே அவர்கிட்ட கேட்டு வருவோம். வரும்போதும் நீங்க வாய்ஸ் அடைக்கிறீங்க. என்ன பண்றது? இருக்கிற 5 நிமிஷத்துலயும் அவர் வாய்ஸ் இல்லாம போயிடுது. சார் நான் வர பேசுவோம். திரு பொன்ராஜ் பேசலாம். சரி வர இல்ல இப்ப இந்த சொல்லுங்க பரந்தாமன். இல்ல ஒரு தேர்தல் பரப்புரை அப்படிங்கும்போது எல்லா விஷயத்தையும் முன்வைப்பாங்க. இங்க நீங்க என்ன பண்றீங்க? தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, பீகார் வளரல அப்படிங்கிற இடத்துல இருந்து வருதுன்றீங்க. அப்புறம் இந்தியா கூட்டணிக்கான பிரச்சாரத்துக்கு நீங்க போகும்போது அவங்க உங்களை பத்தி கேள்வி கேட்கறது இயல்பா வரதானே சார் செய்யும். உங்களை விமர்சிக்க வைக்க தானே செய்வாங்க. சரி, எங்களை பற்றி விமர்சனம் செய்வது அரசு, நாம் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அரசியல் ரீதியில் ஆட்சி ரீதியில் தவறு இருக்கு, குற்றச்சாட்டு இருக்குன்னு அதை பேசுங்க. ஆனா ஒரு இனப்பாகுபாடு, நீங்க ஒரு மொழி பாகுபாடு, பிரிவினை தூண்டுற மாதிரி பேசுறதுங்கிறது தான் தவறுங்கிறோம். அதுதான் எங்களுடைய தலைவர் சொல்றார். அவ்வளவு உயர்ந்த பொறுப்பு வகிக்கிற உங்களுக்கு அந்த பொறுப்புல இருந்து பேசுறது அழகல்லன்றது இவ்வளவு நாகரிகமா சொல்லியிருக்காங்க. நீங்க அரசியல் ரீதியில் 1000 சார் இப்ப சொல்றேன் சார், பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கும் திமுக திராவிட இயக்க சித்தாந்த போர்ன்றது இது யாரும் மறுக்க முடியாத, மறைக்க முடியாது சார். நாங்க ரெடி, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் தான் சார். அதுல நீங்க 1000 பேசுங்க சார், 1000 கருத்துக்களை நீங்க சொல்லுங்க சார், அதற்கு நாங்க எதிர்வினை ஆற்றுறோம் சார். இதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா இனத்தின் பாலும், மொழியின் பாலும், மதத்தின் பாலும் நீங்க பிரிவினையை தூண்டு பேசுகிற போதுதான் இது நாங்க எதிர்க்கிறோம் சார். இப்போ பிஜேபியில வட மாநிலத்தவரை வசைபாடி வன்மம் கக்கிற திமுக நயினார் நயினார் சொல்றாரு. நம்ம வர இருங்க ஒரே நிமிஷம். ஹிந்தி பேசுறவங்க நீங்களே மொழிக்கு எதிரா நீங்களே பேசுறீங்க. ஆமா, எதுக்கு பேசுறீங்க? மொழி என் மேல திணிக்கும் போதுதான், ஹிந்தி என் மொழி மேல திணிக்கும் போது நீங்க எதை கேட்டீங்க? இல்ல அவரு வட மாநிலத்தவரை வசைபாடி வன்மம் கக்கும் திமுக விமர்சனம் வைக்கிறாரு நயினா நாகேந்திரன். அப்படி வட மாநிலத்தை வசைப்பாடுவது நாங்களா திரு மோடியா? இன்னைக்கு லாக்டவுன் நடந்த போது புலம்பெயர்ந்து பல மாநிலங்கள் இருந்தாங்களே, வட மாநிலத்தவரெல்லாம் தென்னகத்தில் இருந்தாங்களே, ஆயிரக்கணக்கான மைல் நடந்தே போய் செத்தாங்களே, அதுக்கு ஏதாவது கொஞ்சமாவது ஈவு இருக்கிறதா மாநில ஒன்றிய அரசுக்கு, இல்லை பாஜக அரசுக்கு, இல்லை பிஜேபி கட்சிக்கு அவங்கள பற்றி என்ன அக்கறை இருந்ததா? அன்னைக்கு இந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் வெளியில் போய் சேர்ந்துருக்கிறாங்களே, எப்படி போய் சேருவாங்க, அவங்கள ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான வழிமுறை இருக்குன்னு ஏதாவது கவனிச்சாங்களா? என்ன இவங்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் சரி அல்லது பிற மாநிலத்து இதே வட இந்தியர்கள் மேல இவங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு சார்? பிஜேபியில லீடர்ஸ் மட்டும் அப்படி பேசல. நீங்க இந்த ராமேஸ்வரம் கேஃபேன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் அங்க ஒரு யூனியன் மினிஸ்டர் ஒரு அம்மா பேசுனாங்க, குண்டு வச்சு தமிழர்கள் தான். தருண் விஜய் என்ன பேசினாரு? அமெரிக்காவில் பிளாக்ஸ் மேல துப்பாக்கி சூடு நடத்தின போது